மலடியும் மிக்கதையை மாவிருக்க தொழிலை தரமோனை நாடி தாங்கே என்னாடை பார்வதியாய் உன்னாடை மகளை உடனே இருக்குமடா எப்பொழுதும் இசை நிகழ்ச்சி என்பது ஒரு மாதிரி எல்லாரும் ஒரே. ஆனா ஐயனார்களும் வரும்போதெல்லாம் அங்க விதிமுறையே மாறி என்ன ஐயாவுக்கு உட்கார்ந்து பாடுறாங்க. அப்ப அவரை சந்தோஷப்படுத்துறதுக்குதான் முதல்ல பாடுறதுனால வரைமுறையெல்லாம் தள்ளி போட்டு கடை 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 பாட்டு போய் ஆமா அதெல்லாம் கேட்கறதுக்கு எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும் இல்ல. அந்த எவ்வளவு சிறப்பு பாத்தீங்களா? அவர் ஆட நம்ம பாட நீங்க எல்லாம் கைதட்டி மன மகிழ்ச்சியோடு இருக்கு. இந்த சிறப்பு உண்மையிலே நாம வாழ்நாளே ஐயனார் குலத்துலதான் நடத்தி இருக்கிற. வேற எங்கேயும் இந்த அளவுக்கு சிறப்போடு நடத்தினதா எனக்கு என் அறிவுக்கு கிட்டத்தட்ட 10,911 மேடைகள் நடந்திருக்கிறேன். ஆனால் ஐயனாரோட வரும்போதெல்லாம் ஒரு எழுச்சி, ஒரு சிறப்பு அது அவர் தருகிறார். அந்த வகையில கேட்கிறவங்களை விடுவாரா? அதனாலதான் மலடியும் நிக்கதையும் ஆணிருப்பத்தோடு இழகி உருகி கேட்கணும். ஆமா ஏதோ உறக்கம் வந்துற போது கொஞ்ச நேரம் இருப்போம், அப்புறம் போவோம். மயக்கா கொஞ்சம் தள்ளு, என்ன கொஞ்சம் காலம் தள்ளு, லேச தலையை சாச்சுக்கிறேன் அண்டு கூட்டத்துக்குள்ள படுக்கப்படாது. பொதுவா பெண்கள் எல்லாம் பொது இடங்கள்ல படுக்கப்படாது. அதுவே ஐயாவுடைய சன்னிதானத்துல கோயில்ல வந்தா உறங்க விடும். எங்க ஏரியாவில கச்சேரி நடக்கும்போது பார்க்கணுமே, பாடுறவங்க தான் இருப்பாங்க. முன்னால எல்லாம் படுத்தாங்க. ஆமா கதவை சொல்லி கைத்தட்டுங்க நம்ம ஒருத்தரும் கைத்தட்டுங்க இருக்காது, எல்லாம் உறங்கிட்டு நடக்கும். ஆமா ஏன்னா நம்ம அப்படி இல்ல, உறங்க விட மாட்டோம். உறங்க விடுவோமா? உறங்கணும். தூக்கமே வரப்படாது. ஐயாவுடைய பிள்ளைகள் விளக்கின் ஒளி போல போல வீரத்தனமா இருக்கணும். ஆமா எங்கே ஒரு ஐயாவைக்காரன் இருக்கிறான், அந்த இடம் வெளிச்சமாக இருக்கும், இருள் இருக்கவே கூடாது. ஆமா இருள் இருக்க கூட வெளிச்சமா இருக்கணும். நாம மட்டுமல்ல இல்ல, அவன் உள்ளமும் வெள்ளையாக இருக்க வேண்டும். ஐயாவளிக்காரன் இருக்கிறான்னா அங்க இருள் இருக்கக்கூடாது. மந்திரமோ நானே ஆமா இப்ப எல்லாரும் கோயிலுக்கு போறவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு போறோம்? அவன் ஜெயவனை வச்சுட்டான், இவன் ஜெயவனை வச்சுட்டான். ஐயோ என் கால் இருக்குது, என் வயிறு வலிக்குது, அந்த இங்க இருக்குது, இருந்தா இடுப்போலி, குத்த வச்சா குறுக்கோலி, நடந்தா முட்டுவலி. இப்படிதான் நடந்துகிட்டே இருக்கு. என்னன்னு எல்லா கோயிலுக்கும் போறேன், ஒரு சாமியை கும்பிட்டு ஒண்ணும் நடக்க. என்னத்தை சாமியை கும்பிட்டு மனசுல நிறைய பேருக்கு போவோம். அந்த ஒரு தடவையாவது போயிட்டு வரணும். இருக்கிறாரா இல்லையா பார்ப்போம். ஆமா சாமி ஆடிட்டு வரோம். ஒரு சில பொம்பளை எல்லாம் சண்டைக்கு போயிருக்கும், அது சாமியாக்கும். அவர் சொன்னதை கேட்பான்னு நினைப்பாங்களா? சாமியில போய் சண்டைக்கு இருக்கும். என்னத்தை இப்படி கஷ்டப்படுறாங்க? கூட்டத்தில் 5 பேர் இருக்காங்க, பார்த்துட்டு சொல்றேன்னு நினைக்காதீங்க. இருக்காங்க. உடனே சாமி என்ன சொல்லுவோம்? சண்டைக்கா போக முடியும்? தாரமாக்கா தாரம் எப்பவுமே அப்படிதான் சொல்லி முதல்ல நாம நல்லா இருக்குமா? நல்ல பிள்ளைங்கன்னா அப்பா அம்மா சொல்லுங்க. நல்ல சாம்பேர் மக்கள்னா அகிலத்திற்கு வழிபடி நடக்கும். அப்படின்னா எப்படி இருக்கணும்? பொய்யரோடு அன்பு பொருந்தாதே, பொய்யரோடு அன்பு பொருந்தாதே. பொய் பேசாத கை தூக்க, பொய்யே பேசாத கையை தூக்கிட்டு பார்ப்போம். அப்ப நம்ம ஐயா சொன்னதை கேட்கறதில்ல. அவர் என்ன சொல்றாங்க? அப்ப பொதுவா நான் உங்க கூட எல்லாம் பேசவே கூடாது. பொய்யரோடு அன்பு பொருந்தாது. இன்னில இருந்து எல்லாத்தையும் இனி பேசக்கூடாது, ஒரு தட்டி பேசக்கூடாது. பொய்யரோடு அன்பு பொருந்தாது. ஆமா
நீரோடு அன்பு மேடிக்கிறது இருக்காரு. அப்ப நீங்க எல்லாருமே போய் பேசினா உங்க பிள்ளைகளும் உங்களை பாக்குது. இப்ப நம்ம மட்டும் போய் பேசல, நம்ம அம்மையும் பேசியிருக்கான். ஆமா, வீட்டுக்காரர் அங்கிருந்து பாக்காரு, கொண்டாடி போய் பேசிருக்கான். அவன் எப்படி நடக்கு கோபத்தை காட்டாதே, கோபமே படாத கை தூக்க மாட்டான். கோபம் ஆயிரக்கணக்காக இருக்கிற மக்கள் மத்தியில கோபத்தை ஐயா சொன்ன அகிலத்திற்கு நாம நடக்கிறோமா, பின்ன அவற்றை போய் சண்டை போடுறோம். நீ எனக்கு தான், நீ நல்ல பிள்ளை, ஒழுங்கா நடந்தா அப்ப தானாவே கொடுத்துருவான். நம்ம பிள்ளை நல்ல பிள்ளையாங்க, எடி பையன் நல்லா இருக்கிறான், அவனுக்கு அதை செய் இதை செய் கொடுத்துருவான். ஒண்ணுமே பேசாம சொல்லுவார்த்தையே கேட்காத பையனுக்கு என்ன கொடுப்பான் சொல்லுங்க, எங்க கொடுப்பான்? அவரும் பாத்துருப்பான். நீ சட்டை போடு, நான் பாத்துட்டு நீ போடு, பாத்துருப்பான், நடந்துருவாங்க. நீ போடு 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 போடு. ஆமா போடுங்க. என்ன இடங்கா சொருபத்திலே சொருபத்திலே அவன் சொருபத்தை காண முடியுமா? அப்படிப்பட்ட இறைவன்கிட்ட சண்டை போடாது. பணிந்து இருந்து பணிவிடை செய்வாயானால் உயர்ந்த குடியாவாய், உயிர் பிழைப்பாய். அதான் பயந்திருந்து படிக்கணும். ஐயாவுக்கு பயந்து பணிவிடை செய்யணும். இன்னைக்கு நாம அப்படியா இருக்கிறோம். ஆமா, ஐயாவளிக்கு பணிவிடை செய்யணும் தலப்பா கட்டினாலே அவரே ஐயாவை மாறிடுறார். ஆமா, நிறைய பேர் அப்படிதான். ஆமா, நான் கிட்டத்தட்ட 119 திருப்பதி அடிக்க நாட்டி திறந்து வச்சிருக்கேன். அப்பெல்லாம் ஐயா ஐயான்னு கும்பிட்டவங்க இப்ப நான் போயிட்ட போதும் வாங்க அப்படிப்பாங்க. நான் நினைச்சிருக்கேன் பரவாயில்ல, ஐயா உள்ள இருந்தோம்னா கூட கொஞ்சமா ஸ்டெப் ஏறிக்கிட்டு தான் இருக்கு, என்ன செய்யறது? அதான் தெரியும். அவர் பாக்குறாருல, பாத்துக்கிட்டே இருப்பாரு. ஏடா நீ பேரு நான் தெரியுது, அவர் ஏன் வந்தா, எதுக்காக வந்தா?